ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் 8 நாள் இருக்குது ஐபிபிஎஸ் பிஓ மைன்ஸ்க்கு, 12 நாள் இருக்குது என்னதுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓக்கு. இந்த எக்ஸாமுக்கான பேங்கிங் நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைம் கம்மியாக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், அக்டோபர் மந்தோட வீக் 1ஓட பார்ட் 2 வீடியோவோடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ. என்ன எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ்னால், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, அதில் நடக்கக்கூடிய எமர்ஜென்சி ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி மிட்டிகேட் பண்ணணும். மிட்டிகேட் பண்ணனா சால்வ் பண்ணுறது, தனித்தல்ன்றது மீனிங்கு சால்வ் பண்ணுறது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய எமர்ஜிங் ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஸ்மால் ஃபினான்ஸோடைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ஆர்பிஐ. இதில் மிஸ்டர் சுவாமிநாதன், டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எமர்ஜிங் ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி மிட்டிகேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும், யார் டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாரும் விஜிலண்ட் அண்டு ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும். அப்படின்னா விஜிலண்ட்னா முன்னெச்சரிக்கையாக அப்படி இருக்கணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு கான்ஃபரன்ஸு பெங்களூரில் நடக்குது, ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்காக, அவங்களுடைய டைரக்டர்ஸ்க்காக. எதுக்குன்னா இந்த எமர்ஜிங் ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்காக. இதுக்கான தீம் இங்கே கொடுத்துருக்காங்க, கவர்னன்ஸ் இன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் டிரைவிங் சஸ்டைனபிள் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இதே பார்த்துக்கோங்க, இது கேட்டாலும் கேட்பாங்க. எங்கே நடந்திருக்குன்னா பெங்களூரில் நடந்திருக்கு மீட்டிங், ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 2 கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட். அது மட்டும் இல்லாத பெரிய கண்டென்ட்ன்றதுனால பின்னாடி வீடியோவோட எண்டில் டீட்டெயில்டாக பார்ப்போம், கொஞ்சம் டைம் எடுத்து. அதுக்கு முன்னாடி மற்ற நியூஸஸ்லாம் பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டெபிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட் லங் அக்சஸ்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா ஒரு வசதி மாதிரி. அது ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் அதில் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இப்போ அடுத்த குவார்ட்டரில், இந்த இயரில் அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம ஏதாச்சும் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த குவார்ட்டரில் இந்த 3 மாதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், மினிமம் அந்த கார்டை 10,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஐசிஐசிஐ பேங்க்கு டெபிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வசதி இருக்குது. அதை அடுத்த குவார்ட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா, இந்த குவார்ட்டரில் நம்ம 10,000 ரூபாய் மினிமம் செலவு பண்ணியிருக்கணும். இந்த என்னது இது பேர் என்ன, இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்போ வந்து அமுலாகுதுன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து அமுலாகுது. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம சிங்கம் படத்தில் விவேக்கு வெடி வைப்பாங்களா, அந்த மாதிரி சேரில் வெடி வச்சதை ஐசி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி, சேரில் வெடி வச்சதை ஐசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய எம்டிசிஓ சந்தீப் பாக்சி. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த நியூஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து நான் எடுத்ததுனால ஒரு சில நியூஸ் ரிப்பீட் ஆகும். இதில் இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கிறதுனால இந்த நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கான டெக்னாலஜி 3D செக்யூர் சிப் அண்ட் பின் டெக்னாலஜி. இந்த நியூஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது மல்டி கரன்சி வேர்ல்டு ட்ராவல் கார்டு பிஎன்பி கொண்டு வந்திருக்காங்க. இது போன பாட்டிலே பார்த்தோம். 6 கண்ட்ரியில் 6 கரன்சிஸ் யூஸ் ஆகும். இந்த நியூஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுலேயும் ஒரு சின்ன அப்டேட்டு. இது என்னென்னா, Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் இந்த இஎம்ஐ ஃபீச்சர் ஆன் யூபிஐ ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலை நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே கொண்டு வந்த நியூஸ் தான். இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், பிஓபி கார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வடோதரா, குஜராத். பிஓபி கார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு, அது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதோட ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கேட்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. 3 டேட்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த $692.29 பில்லியன் என்னன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்.
லைஃப் டைம் ஹை. இது வரைக்கும் ஹையஸ்ட் இதுதான். ஏன்னா இவ்வளோ வந்து இந்த மாசத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுனால $692 பில்லியன் நமக்கு ரீச் ஆயிருக்கு. எவ்வளோ வேல்யூன்னு எக்ஸாம்ல கேட்கறதுனால அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். இது நீங்களே படிச்சுக்கோங்க. சரி, ஃபாரின் கரன்சி அசெட் எவ்வளோ இருக்குன்னா 605.685, ஏன்னா 2.05 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது டேட்டா என்னன்னா கோல்டு ரிசர்வ். இந்த கோல்டு ரிசர்வோட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குன்னா $63.61 பில்லியன். ஏன்னா $726 மில்லியன் இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த செப்டம்பர் 20 வரைக்கும் இந்த டேட்டா, செப்டம்பர் 20வது வாரத்தில். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதோட வேல்யூ $18.54 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரீச் ஆயிருக்கு. ஏன்னா 121 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 692 இதுக்குன்னா ரிசர்வுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வுக்கு. 605 வந்து எதுக்குன்னா கரன்சிக்கு, கரன்சி அசட், ஃபாரின் கரன்சி அசட்டுக்கு. $726 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு $63.66 பில்லியன் எதுக்குன்னா கோல்டு ரிசர்வுக்கு. அண்டு கடைசியாக ஸ்பெஷல் டிராயிங், ஐஎம்எஃபோட ஸ்பெஷல் டிராயிங் எவ்வளோன்னா $18.5 பில்லியன். இது நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய டேட்டா. அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய டேட்டா இது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 692, ஃபாரின் கரன்சி அசட் 605, கோல்டு ரிசர்வ் 63.6 பில்லியன் USD, அண்டு ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸு ஐஎம்எஃபோடது 18.5 பில்லியன் USD. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இந்த நியூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, IIFL ஹோம் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி ஐடிசின்னு ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபார்மர்ஸுக்கு லோன் கொடுக்கறதுக்கோசரம். எதுக்குன்னா ஃபார்மர்ஸோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. அவங்களுக்கு என்ன லோன் கொடுக்குறாங்கன்னா ஹோம் ஃபினான்சிங். இந்த விவசாய லோன் கிடையாது, அவங்களுக்கான ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அண்டர் சர்வ்டு ஃபார்மர்ஸ், ரிமோட் ஏரியாவில், ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வசதி கம்மியான ஃபார்மர்ஸுக்கு நல்ல வீடு கட்டுறதுக்காக இந்த கம்பெனி யார் கூட டைப் பண்ணிக்கிறாங்கன்னா ஐடிசி ஐஏஎஃப்எல்லும் சேர்ந்து ஃபார்மருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் லோன் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸு. இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்டென்ட் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குயிக்காக போகலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் என்னன்னா, கேரேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து இந்தியன் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஃபஸ்ட்டு இந்தியன் பேஸ் பண்ண கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இது வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, இந்தியன் பேஸ் பண்ண கம்பெனி. உலக அளவில் 39 குளோபல் எக்கனாமிக்ஸ்க்கு ரேட்டிங் கொடுத்துருக்கு, அண்டு சோவேரியன் ரேட்டிங்கும் கொடுத்துருக்கு. இது இந்தியாவுக்கு BBB+, BBB+ என்ற ரேட்டிங் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 39 குளோபல் எக்கனாமிக்ஸ்க்கு ரேட்டிங் கொடுத்த ஃபஸ்ட்டு ரேட்டிங் ஏஜென்சி என்னன்னு கேட்டால் நம்மளுடைய கேரேஜ் அப்படிங்கிற கம்பெனி, கேரேஜ் குளோபல் ஃபினான்ஸ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் எஸ்பிஐ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், SIAங்கக்கூடிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 வேரியண்ட் இருக்குது. இந்த கிறிஸ்ஃப்ளையர் SBI கார்டு, கிறிஸ்ஃப்ளையர் SBI கார்டு அபெக்ஸ், கிறிஸ்ஃப்ளையர் SBI கார்டு, கிறிஸ்ஃப்ளையர் SBI கார்டு அபெக்ஸ், இந்த 2 கார்டும் இது வந்து கேட்டர் பண்ணுறதுக்காக சூப்பர் ப்ரீமியம் கார்டு ஹோல்டர்ஸ், SBI கார்டுடைய சூப்பர் ப்ரீமியம் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கேட்டர் பண்ணுறதுக்காக இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது எங்கெங்கே யூஸ் ஆகுனா, SBI குரூப் இருக்கு இல்லையா, எப்படி கேஜி குரூப் இருக்குது கோவையில், அது மாதிரி SIA குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய குரூப்ஸுடைய கம்பெனிஸ், இந்தந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஜாயினிங் அண்ட் ரினியூவல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கார்டுக்கு $3000, இந்த செகண்ட் கார்டுக்கு $10,000. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னல்ல எஸ்பிஐயும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் சேர்ந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எஸ்பிஐ எம்டிஎன்எல் இருக்கு இல்லையா, பிஎஸ்என்எல் மாதிரி இது எம்டிஎன்எல் ஒரு கம்பெனி. இது வந்து சப்ஸ்டாண்டர்டில் போட்டிருக்காங்க என்பிஏக்கு. என்பிஏ வந்து 3 டைப் இருக்குது. அது என்னென்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சப்ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டேஜுக்கு போகும். ஒரு 90 நாளைக்கு மேலே நீங்கள் இஎம்ஐ பே பண்ணலைன்னா சப்ஸ்டாண்டர்ட் போகும். அது வந்து 3 மாதத்துலேருந்து ஒரு 12 மாதம் வரையும் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே 12 மாதத்துக்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ணாமல் இன்ஸ்டால்மெண்ட்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் அப்படியே இருக்குது டியூ அப்படின்னா அது என்ன போகும்னா டவுட்ஃபுல் அசெட் போகும். டவுட்ஃபுல் அசெட்லேருந்து 12 மாதத்துக்கு மேலே நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்க அண்டு அது வந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கும்போது லாஸ் அசெட் போயிடும். இதுதான் 3 ஸ்டேஜஸ். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்து எஸ்பிஐ வந்து எம்டிஎன்எல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வாங்கின கடன் வந்து ஒரு 3252 கோடி இருக்குது. அது ஜூன் 30லேருந்து செப்டம்பர் 30 3 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 3 மாதத்தை தாண்டி அவங்க பெண்டிங்கில் வச்சுருந்துருக்காங்க டியூவை இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல். அதனால் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்டாண்டர்டில் போட்டாங்க. இந்த ஜூன் 30லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க, நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். அதனால் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வட்டி கூட எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் சப்ஸ்டாண்டர்டில் போயிடும். ஸோ எம்டிஎன்எல்ல எஸ்பிஐ சப்ஸ்டாண்டர்டில் போட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் டு டெபாசிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் இருக்குன்ட்டு. இப்போ லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் அங்கே ரெக்கவர் ஆகாமல் இருந்தால் என்ன ஆகுன்னா டெபாசிட் கம்மியாக இருக்கும். அதாவது டெபாசிட் அதிகமாக இருக்கும், லோன் அதிகமாக இருக்கும், பட் நம்மக்கிட்ட மணி ரிட்டர்ன் லோன் வாங்கின ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுன்னா டெபாசிட்டர்ஸ்க்கு நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது அவங்க கேட்குற நேரத்தில். அதனால் ஒரு இந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோவை ஒரு குறிப்பிட்ட அளவு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் பேங்க்கு. அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் லோன் ரீபே பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் செக்யூரிட்டைஸ்டு பண்ணுறாங்க. எவ்வளோன்னா 24,600 கோடி லாஸ்ட் 9 மந்தில் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இந்த செப்டம்பர் குவார்ட்டர் அந்த ஒரு 4 மாதம், அந்த 4 மாதத்தில் மட்டுமே எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3 மாதத்தில் அந்த ஒரு 3 மாதத்தில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 19,200 கோடி. இதெல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேலே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க லோனை. இது எதுக்காகனா இது டக்குன்னு சீக்கிரமாக என்ன பண்ணனா லோன் டு டெபாசிட் ரேஷியோவை நார்மலைஸ் பண்ணுறதுக்கோசரம். அது நார்மலைஸில் இருந்தால் மட்டும்தான் ஆர்பிஐ அமைதியாக இருப்பாங்க, இல்லைன்னா எதனா ஆக்ஷன் எடுத்துருவாங்க, ஃபைன் போடுவாங்க, பிசி அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. ஸோ இதுதான் நியூஸு. இதோடைய ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. 1994 ஹெச்டிஎஃப்சி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. சசிதர் ஜெகதீசன் தான் இதோடைய சிஇஓ. வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு, இது இதோடைய டேக்லைன். நெக்ஸ்ட் நியூஸ் பை லாஸ்ட்மெண்ட். செபி இப்போ நம்ம உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் கம்பெனி யாருன்னு பார்த்தா பிளாக் ராக். எல்லா கம்பெனி மேஜர் கம்பெனிக்கும் டைப் இருக்கும் அவங்க கூட. அதே மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கம்பெனி யாருன்னு பார்த்தா ஜியோ ஃபினான்சியல். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஜாயின் பண்ண ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நியூஸு. உலகத்தை ஆளக்கூடிய பவர் கொண்ட பிளாக் ராக்கும் இந்தியாவை ஆளக்கூடிய பவர் கொண்ட ஜியோவும் ஒரு கூட்டணி போட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோடு கொடுத்துருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் இது நியூஸு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் ஆர்ஆர்பிக்கு அந்த நியூஸில். இதில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் இருக்கு இல்லையா, அப்கமிங் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயருக்கு ஒரு 50,000 கோடி கவர்மெண்ட் டார்கெட் பண்ணியிருக்கு. எதுக்குன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸஸ்க்காக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த குவார்ட்டருக்கு, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயருக்கு. அது என்ன மாதம்னு பாருங்கள், அக்டோபர்லேருந்து மார்ச் 2025 வரைக்கும். இந்த அக்டோபர்லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் 50,000 கோடி டார்கெட்டு. இந்த WMA லிமிட்டில் 75% கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், முத்ரா லோன். நம்ம ரீசெண்டாக ஸ்கீமில் முத்ரா லோன் பற்றி படித்தோம். இந்த முத்ரா லோனில் தருண் ப்ளஸ் கேட்டகரின்னு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 20 லட்சம் வரையும் அதாவது
கொலாட்ரல் இல்லாம லோன் குடுக்கலான்னு ஒரு படிச்சோம். எதுலன்னா ஸ்கீம்ஸ்ல படிச்சோம் ஒரு அப்டேட்டு. சும்மா அத அப்டேட் பண்ணிக்கிறேங்க ஞாபகத்துக்காக. இங்க என்ன ஆயிருக்குன்னா, இந்த நியூஸ் என்னன்னா 1.86 லேக் க்ரோர் 1.86 லேக் க்ரோர் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த இயர் லோன் வந்திருக்கு. இது ஏன் இவ்ளோ கம்மியா இருந்திருக்கு? ஏன்னா, ஒழுங்கா இந்த கோவிட்-19லேருந்து இதுதான் என்னன்னா, கம்மியா வந்து குறைஞ்சிருக்கு. இன்க்ரீஸ் ஆகாம குறைஞ்சிருக்கு. டிக்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வருஷம் 1.91 க்ரோர்லேருந்து இப்போ 1.86 லேக் க்ரோருக்கு குறைஞ்சிருக்கு. இது அவ்வளவா கேட்பாங்களான்னா, சும்மா பார்த்துக்கோங்க. 1.86 லேக் க்ரோருக்கு குறைஞ்சிச்சு 1.91 லேக் க்ரோர்லேருந்து. இதே டைம்ல போன வருஷம் இந்த செப்டம்பர் மாசத்துல அதே அந்த என்னன்னா, நமக்கு ஏப்ரல் ஆரம்பிக்குதா? ஏப்ரல் டூ செப்டம்பர் முடியுதுல்ல. இதே இந்த 2023ல நடந்தத விட இந்த 2024ல ஒரு 6 கோடி பக்கம் 0.6 லேக் க்ரோர் வரை குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான் நியூஸு. ரொம்ப வளவலன்னு போட வேணாம். சிம்பிளா குறைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முக்கியமான நியூஸ்ன்னு சொன்னோம்ல, அத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ தான் ரீச் ஆகும். இப்போ முக்கியமான நியூஸ்ன்னு ஸ்கிப் பண்ண நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். டைம் கன்சூமிங்காக இருக்கும். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால உங்களால் சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அது ஷேரை விற்கிறதுக்காக கம்பெனி லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி லிஸ்ட் பண்ணும்போது அந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும் இல்லையா, அதை சீக்கிரமாக ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க விற்கிறதுக்காக. அவங்களோட கேபிட்டலை சீக்கிரம் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு நியூ அசட் கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. செபி ஒரு நியூ அசட் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து சீக்கிரமாக கேபிட்டலை ரைஸ் பண்ணணும். யாருன்னா இந்த லிஸ்டட் கம்பெனிஸ். அதுக்காக ஒரு நியூ அசட் கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது அது கொண்டு வந்தாங்களா, அது பேர் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் லைட். அதாவது லிபரைஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் லைட் அப்படிங்கிறது அந்த ஃப்ரேம் ஒர்க்கு. சரி, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை வாங்கணும் அப்படின்னாக்கல மினிமம் நியூ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 10 லட்சம் போதும் பர் இன்வெஸ்டர். ஒரு இன்வெஸ்டருக்கு 10 லட்சம் இருந்தால் போதும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டு 10 லட்சம் இருந்தால் போதும். ஒரு அசட்மெண்ட் மேனேஜ் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அசட்மெண்ட் மேனேஜ் கம்பெனியில் ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 10 லட்ச ரூபா இருந்தால் போதும். இதுதான் நியூஸு. என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி போய் லிஸ்ட் பண்ணுது. அவங்களுடைய இந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதே சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது அந்த கேபிட்டல் யார்கிட்டேருந்து வரும்னா ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்து தானே வரும். அவங்ககிட்டேருந்து சீக்கிரமாக வாங்குறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது பேர் என்னென்னா லிபரைஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் லைட்டு. சரி, அந்த லிமிட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளோன்னா 10 லட்சம் தான் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்டார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 10 லட்சம் இருந்தால் போதும். அண்டு இந்த ரைட் இஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த டைம் ஃப்ரேம் அதை வந்து 317 நாள் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அதே வெறும் 23 குறைச்சி விட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பர்பஸ் என்ன, குயிக்லி ரைஸ் கேபிட்டல். இந்த லிஸ்டட் கம்பெனி சீக்கிரமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது தானே. அதுக்காக 317 நாள்லேருந்து வெறும் 23 நாளைக்கு குறைச்சிட்டாங்க. எதுன்னா ரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது. அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் நியூஸு. இந்த ஸ்கீமு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த நாட்களில் 23 நாளுக்கு குறைச்சிருக்காங்க. இது எதுக்காகனா, லிஸ்டட் கம்பெனி அவங்களோட கேபிட்டலை ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்து சீக்கிரமாக ரைஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா டேட்டா என்னென்னா 50 கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்கு கீழே 50 கோடி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அசட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்ஸு அதை வந்து செபி டைரெக்டாக பர்வியூ பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 50 கோடி கீழே இருக்கும்போது செபி அதை பர்வியூ பண்ணுவாங்க. அப்படின்னா மேல் நோக்கு, அதாவது அவங்க பர்வியூனா நோக்கிறது, நோக்கம்னா அவங்க பார்வையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க வாட்ச் பண்ணி மானிட்டர் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. சரி, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் என்னென்னா, மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 12 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க.
யாருக்குன்னா என்எஸ்சி டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் இந்த கம்பெனி மேலே. இது ஏன்னா இந்த என்எஸ்சி டேட்டா அனாலிட்டிக்ஸ் கம்பெனி வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோடைய ஒரு கிளை சப்சிடரி. இந்த 2 கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த 2 கம்பெனிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேன் பவரை செக்ரிகேட் பண்ணாததுக்கு தவறிட்டாங்க இவங்க. ஸோ செக்ரிகேட் பண்ணாததுக்காக தான் இந்த ஃபைன் 12 லட்ச ரூபா இந்த என்எஸ்சி டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் கம்பெனி மேலே யார் ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ கிடையாது, செபி ஒரு 12 லட்ச ரூபா ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 45 நாளில் ரீபே பண்ணிடணும். அப்படி இந்த ஃபைனை 45 நாளில் பே பண்ணியிருக்கணும் ஒரு டெட்லைனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், இது நம்ம நேற்று தான் பார்த்தோம். நீங்கள் ஒன் டைம் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு சோர்ஸில் கவர் பண்ணும்போது இது கவர் ஆகிருக்கு. இது ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான், நேற்று பார்ட் 1ல் பார்த்துட்டோம். இந்த நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அது நம்ம ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிடுறோம். அப்படி ஃபைல் பண்ணி மிஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, நம்ம டியூ இருக்கும், என்ன ரீஃபண்ட் இருக்கும், டேக்ஸ் பே பண்ணும்போது ரீஃபண்ட் இருக்கும், அது வந்து டியூ ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரோச் கொண்டு வராங்க. அது என்னன்னா கண்டனேஷனாக மன்னிப்பு, ஒரு அப்ளிகேஷன் டிலே அப்ளிகேஷன், கண்டனேஷன் ஆஃப் டிலே அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு அப்ரோச் கொண்டு வராங்க. 5 வருஷம் டைம் தராங்க இந்த ரீபே பண்ணுறதுக்கு, அதாவது இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் இந்த ரீஃபண்டு ரீபே பண்ணுறதுக்கும் டைம் லிமிட் எவ்வளோனா 5 வருஷம் தராங்க. இது என்ன பண்ணோன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட, இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ஐடிஆரை ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட போய் தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும் இஷ்யூவை. பட் இந்த அப்ரோச் அதே சால்வ் பண்ணோம். அது எப்படின்னா, இந்த கிளைம் எப்படின்னா 2 ப்ராசஸ் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அவங்க எங்கேயோ பார்த்தோன்னே அது அங்கே இருக்கு பாருங்கள். இந்த அப்ரோச் டயர்டு அத்தாரிட்டி சிஸ்டம் அண்ட் ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட். இந்த ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட் தான் சொன்னால 5 வருஷம் அண்ட் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 3த்துக்கும் இந்த டைம் லிமிட் மாறும் 3 கேட்டகரிக்கும். டயர்டு அத்தாரிட்டி சிஸ்டம்னா இதுதான் டயர்டு அத்தாரிட்டி சிஸ்டம். என்னன்னா, இந்த கிளைம் பண்ணக்கூடிய லிமிட் இருக்கு இல்லையா, நம்ம ரிட்டர்ன் நமக்கு வரக்கூடிய லிமிட் அது வந்து 1 கோடி வரை நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நம்ம நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை ரீபே பண்ணிக்கலாம். நமக்கு வரக்கூடிய டியூ இருக்கு இல்லையா, அதை ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். என்ன பண்ணலாம்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் தான் இந்த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸோட பிரின்சிபல் கமிஷனர்கிட்ட இந்த கிளைம் அப்ளை பண்ணணும். அண்டு சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 1 கோடிக்கு மேலே 3 கோடிக்குள்ள 3 கோடிக்கு மேலே போச்சுன்னா இது 2 கம்பைன் பண்ணி பிரின்சிபல் சீஃப் கமிஷனர், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கமிஷனர், இதுக்கு சீஃப் கமிஷனர், இதுக்கு பிரின்சிபல் சீஃப் கமிஷனர்கிட்ட ஃபைல் பண்ணணும், கிளைம் பண்ணணும். இதுதான் இந்த 3 டயர், இதுதான் டயர்டு அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர். இந்த டைம் லைன் சொன்னேன் இல்லையா, இந்த 2 அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு இது, செகண்ட் டைம் லிமிட்ஸ் அண்ட் கண்டிஷன். மொத்தமாக இந்த அக்டோபர் 1க்கு அப்புறம் வரவங்களுக்கு 5 வருஷம். அண்டு கோர்ட் ரிலேட்டட், இப்போ ஏதாச்சும் இதில் கேஸ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கேஸ் ஆகிருந்துச்சுன்னா மட்டும் இந்த 5 வருஷம் செல்லாது. அந்த கண்டிஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாதம், அந்த கோர்ட்டு கேஸ் நடந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அண்டு இல்லைனா அந்த ஃபினான்ஷியல் எண்டு வரையும் எது அதிகமாக இருக்கும் அது, இது 6 மாதம் அதிகமாச்சுன்னா அது, இல்லைனா ஃபினான்ஷியல் எண்டு அதிகமாச்சுன்னா அது. 9 மாதம் ஆகி அந்த கேஸு நிலவில் இருக்குன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரையும் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் எண்டு முடிஞ்சும் கூட கேஸ் இழுத்துட்டு போகுது, இன்னும் 3 மாதம் இருக்குது, அந்த இயர் எண்டு முடிஞ்சு 3 மாதம் போகுதுன்னா எது லேட் ஆகுதோ அது. அண்டு சப்ளிமெண்ட்ரி ரீஃபண்ட் கிளைம்ஸ், இது வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வராது, இந்த டைம் லிமிட் வராது. ஸோ இதுதான் இந்த லிமிட்டு, டைம் லிமிட் அண்ட் கண்டிஷன்ஸ். ரிபேட்னா தள்ளுபடி. இந்த ரீபே பண்ணுறாங்க இல்லையா, நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, ரீபே பண்ணுவோம் இல்லையா, அந்த டேக்ஸ் பே பண்ணும்போது தள்ளுபடி பண்ணுறாங்க 20% எதுக்குன்னா, இந்த சிஎன்ஜி பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு 20% தள்ளுபடி. அண்டு
கமர்ஷியல் சிஎன்ஜினா அந்த வாடகைக்கு ஓட்டுவாங்க இல்லையா? மஞ்சா கலர் போர்டு அந்த மாரி. அது அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள். கமர்ஷியல் சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள்க்கு. இது நான் கமர்ஷியல். வீட்டு நம்ம பர்ப்பஸ்க்கு வாங்குறோம் இல்லையா? ஒயிட் போர்டு. இதுக்கு வந்து 20%. நம்ம இந்த கார் வந்து வாடகைக்கு ஓட்டுற கார்ல இந்த போர்டு இருக்குல்ல, நம்பர் போர்டு. அது வந்து மஞ்ச கலர்ல இருக்கும். அது வந்து கமர்ஷியல் பர்ப்பஸ். அவங்களுக்கு 15% தள்ளுபடி. டீசல் வெறும் இதெல்லாம் பெட்ரோலுக்கு இது 2ம். பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜிக்கு. டீசல் என்ஜினுக்கு கமர்ஷியலோ, நான் கமர்ஷியலோ அதெல்லாம் கிடையாது. டீசல் என்ஜின் வாங்குனாலே 10% தள்ளுபடி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இல்ல டாக்ஸு ஃபைல் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அது தவறிட்டோம்னா நம்ம ரீஃபண்ட் டியூ வராது. அதுக்கு நம்ம தவறுனதுக்கு ஒரு ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த தள்ளுபடி தான் பாருங்க. இந்த ஒரு சில கண்டிஷனுக்கு இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல அந்த டியூக்கு. ஸோ இதை நம்ம பே பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி பே பண்ணிட்டு நம்ம ரீஃபண்டை வாங்கிக்கலாம். அந்த ரீஃபண்ட் வாங்குறது 3 டயரில் இருக்குது. அந்த 3 டயர் யார்கிட்ட ஃபைல் பண்ணணும், அந்த டைம் லிமிட்டு 5 வருஷம், கோர்ட்டுக்கு ஒரு 6 மாதம், அப்படி இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியல் எண்டு வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில கேசஸ்க்கு அது எக்ஸப்ஷனல். தென் ஒரு தள்ளுபடி மாதிரி கொடுக்குறாங்க இந்த டேக்ஸ் பேமெண்ட்டுக்கு. அதில் 3 கேட்டகரி. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெரிய நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நியூஸு. இது சொன்னது யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதே மாதிரி இதுவும் பெரிய நியூஸு. இதுவும் நம்ம சொன்னோம்னா வீடியோலேருந்து எங்கேயோ போயிடும். இதை நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதாவது ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அதை வந்து டைட்டட் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸை. எதுக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பெக்குலேஷனை கர்ப் பண்ணுறதுக்காக எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக F&O ட்ரேடிங் இருக்குது. அதில் 6 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை டைட்டன் பண்ணியிருக்காங்கன்னா ரூல்ஸே கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க. இந்த 6 ரூல்ஸ் நீங்களே படிச்சுக்கோங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். நீங்களே ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. இந்த பிடிஎஃப்பும் நான் கொடுப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே படிச்சுக்கோங்க. இதை ஒரே பேஜில் வர மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த 6 ரூல்ஸும் நீங்களே படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீடியோவில் போட்டால் ரொம்ப நேரம் ஆயிரும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு முக்கியமாக லைக் போட்டுருங்க. மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கண்டென்ட் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.